மேடம், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? டீ, காஃபி ஏதாவது? மேடம், இது எப்படி நடந்துச்சு? கரண் இப்ப எப்படி இருக்கான்? ரொம்ப சீரியஸா இருக்காரு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு சுயநினைவு வர்ற வரைக்கும் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இன்கேஸ் ஒருவேளை 24 மணி நேரத்துக்குள்ள சுயநினைவு திரும்பலனா அதுக்கப்புறம் அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்னோட கரண், என்னோட பையன், அவன் உள்ள. என்னோட கரணை காப்பாத்து, என்னோட கரணை காப்பாத்து. நீங்க கவலைப்படாதீங்க. கரணுக்கு எதுவும் ஆகாது. காப்பாத்து. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. என் கரணை காப்பாத்து. நீங்க விடாதீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு பக்கம் வர்மா எனக்கு போன் பண்ணி சந்தோஷமான செய்தியை சொன்னான். ஆனா இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு மட்டமான செய்தி வந்திருக்கு. பிரேமானந்த், உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை புயல் மாதிரி வந்துட்டு இருக்கு. போச்சிட்டு மத்தியானத்துக்கு ஏதாவது சமைச்சு வச்சிடு. தேவயானி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? என்னதான் நிரூபிக்க நினைக்கிற நீ? நானா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? என்கிட்ட கேள்வி கேட்கறியா? சும்மா நடிக்காத. நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். இத படி. இதை யார் பண்ணதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இத உன்னை விட்டா வேற யார் பண்ணிருப்பா? என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக சமூகத்துல என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? இல்ல, நான் அந்த மாதிரி. நீ பண்ண காரியத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டோட மானம், இந்த பரம்பரையோட கௌரவம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம காத்துல விட தயாராயிட்டேன். இல்ல, டாக்டர் எப்படி இருக்கா? அவன் குணமாயிடுவான்ல? மந்திரி மேடம், இது கடவுளோட அனுக்கிரகம் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்லயும் பேஷண்ட்டுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சு. இனிமே அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், பேஷண்ட் கிட்ட ரொம்ப நேரம் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வரேன். வெல்கம். கரண், கரண், என்ன பாருப்பா. வேண்டாம் வேண்டாம், பேசணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, மேம் ஒரு நிமிஷம். என்ன என்னாச்சு?
அப்படி என்ன முக்கியமான விஷயம் இங்க சொல்ற அளவுக்கு? மேம், கர்ணோட ஆக்சிடென்ட் இல்லை என்ன சொல்ற? அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம்.